ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த தமிழ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 8வது இயலான அறத்தால் வருவதே இன்பம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 செய்யுள் பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு இலக்கண பகுதி, அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு திருக்குறளும் கலந்துருக்கு. அதில் ஒரு 10 திருக்குறள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான இயல் தான். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய டாபிக் வந்து இந்த இயல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இயல் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்த்த பிறகு ஒரு வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அது அன்னைக்கே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இயல் படிக்கும்போது ஸோ நல்லா தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒன்றே குலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்ததாக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பால வந்து நம்ம யாருமே வந்து இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு கேவலமான ஒரு செயல்ன்றது தான் இதுல வந்து சொல்றாரு. ஓகேவா? சும்மா இந்த சாதியில பிறந்தனால, இந்த மதத்துல பிறந்தவன் வந்து தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன்றது ஒரு விஷயமே கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க தான் வந்து உலகத்திலே கேவலமான, அதாவது அவங்கள மனுஷன் சொல்ல முடியாது, மிருகத்துல கூட நம்ம சேர்க்கணும். ஏன்னா மிருகம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுமே கருத்து கிடையாது. ஸோ அப்போ மிருகத்தை விட ஒரு கேவலமான ஒரு ஜென்மம், சரியா, ஒரு ஜந்துன்னு கூட சொல்லாமே. ஸோ ஏன்னா அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அப்படி நினைக்கிறது கேவலத்துலேயும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி நினைக்கிறவங்கள நம்ம கேவலமாக தான் நினைக்கிறோம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும் போதே தெரியும். ஓகேவா? நம்ம எவ்வளோ அந்த மாதிரி நினைச்சாலே அது ரொம்ப கேவலமான செயல்ன்றதை உணர்ந்தாலே நம்ம மனுஷனாக மாறிடலாம். அப்படி உணராத வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜந்துவாவோ இல்லை வந்து ஒரு மிருகத்திலும் கேவலமான ஒரு மிருகமாவோ தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். அதான் சொல்கிறாங்க. ஸோ பிறப்பால் வந்து உயர்வு தாழ்வுன்றது கிடையாது, எல்லாருமே நம்ம வந்து உடன் பிறந்தவரை தான் நினைக்கணும் அப்படின்ற உணர்த்து விதமாக தான் திருமூலர் வந்து இங்கே ஒரு பாடலை வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் 18 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவர் திருமூலர். சரியா? மொத்தம் அந்த சைவ சமயத்தை பரப்பிய 63 நாயன்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தராகவும் திருமூலர் வராரு. அதே மாதிரி 18 சித்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து திருமூலர் வராரு. இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. சரியா? திருமூலர் இயற்றிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம். இது மொத்தம் 3000 பாடல்களை கொண்டதுனால என்ன சொல்றாங்கன்னா தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கிறாங்க. 3000 பாடல்களை கொண்டதுனால தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 12 திருமுறையில 10வது திருமுறையா இந்த ஒரு பாடலை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து 2 பாடல் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை இன்னும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மினே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பொருள் பார்த்துரும். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றி அச்சம் தேவையில்லை. பூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அது மனிதன்றது பத்தின ஒரே ஒரு இனம் தான் இருக்கு. இதுல ஆண் பெண் அந்த ஜாதி அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இனம் ஒரே ஒரு இனம் வந்து பாத்தீங்கன்னா மனித இனம் மட்டும்தான். சரியா? உலகை காக்கக்கூடிய கடவுளும் ஒருத்தர் தான். ஓகே, அதை இந்துன்றவங்க வந்து சிவன் சொல்றாங்க, திருமால் சொல்றாங்க, முஸ்லீம்ன்றவங்க அல்லான்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தோன்னா இயேசுன்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மதங்கள்ல வந்து ஒவ்வொரு கடவுள் வழிபடுறாங்க. ஆனா கடவுள் ஒண்ணுதான், அது பல ரூபங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதான் சொல்றாங்க. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துவர்களுக்கு யமனை பற்றி அச்சம் தேவையில்லை. இதை கரெக்டா மனசை நிறுத்துறாங்க பார்த்தீங்களா. ஒரே ஒரு மனித குலம் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. இதை பத்தி எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் வந்து யமனை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் காலத்தை வந்து உணர்ந்தவனா தான் இருப்பான்னு சொல்றாங்க. பூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதை விட வேறு இல்லை. இந்த வழி நம்ம போகும்போது கூச்சப்பட அவசியமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட பரம்பரை, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எங்க வம்சம் எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமாலாம் பீத்திட்டு கிடப்பாங்க. சரிங்களா? ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கே அது வந்து இது ஒரு கேவலமான செயல்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து ஊர்ல இருக்கிற மற்றவங்களுக்காக இந்த ஒரு பில்டப் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சரியா? ஆனா இந்த வழியில போனோம் அப்படின்னா நம்ம வந்து கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போகக்கூடிய வழி நல்வழி. எந்த வழி? ஒரே குலம் ஒருவனே தேவன் நினைக்கிற வழி. ஓகேவா? உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். இந்த மத கலவரம், அந்த சாதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க.
நம்மளை 10ஓட போனோம்னு நினைச்சிருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இல்லாம எல்லாரையும் ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்முடைய லெவலே வேற லெவலில் இருக்கும். சரி, அதான் சொல்றாங்க. அடுத்தது 2வது பாடல். படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நண்பர் கங்காக நடமாட கோயில் நண்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போனா என்ன பண்ணோம், உண்டியெல்லாம் காசு போடும் பார்த்தீங்களா? அப்படி உண்டியில போற காசு வந்து பார்த்தோன்னா வெளியே இருக்கக்கூடிய சிவனடியாருக்கும் இல்லை பிச்சைக்காரங்களுக்கும் வர போகிறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், வெளியே இருக்கவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து வேண்டி வணங்கி நிக்கிறவங்க இறைஞ்சி பிச்சைக்காரங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம இந்த தானத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது டைரக்டா என்ன ஆகும், கடவுளை போய் சென்றடையணும். அதான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதான் வந்து இந்த சொல்லுடைய இந்த பாடலுடைய அர்த்தம். அதாவது போயிட்டு சிலைக்கு ஒரு கோயிலுக்கு படமா இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு வந்து பார்த்தா நீ வழிபடுத்த விட நடமாடக்கூடிய உடம்பை வச்சிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ உதவணும் அப்படின்னா அதுவே கடவுளை போய் ஆட்டோமேட்டிக்கா செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாரு. சரியா? இதுல நம்மன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர்னா அடியார். நான் வச்சு இது ரொம்ப முக்கியமானது. நம்பர்னது அடியார். படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களே உடைய கோயில். நாணாமேனா கூசாமல். நாணம்னா வெட்கம், கூசம் சொல்லுவாங்க. நாணாமேனா கூசாமல். உய்மின்னா ஈடேறுங்கள். ஈல்னா வழங்குதல். ஈதல்னு சொல்ல பத்தியா வழங்குதல் அர்த்தம். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். யாரு? நமனை கண்டு. அதான் நமன்னா யமன். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். சரியா? ஒன்றே குலம் சுட்டு கருதி வாழ்த்தான் மனித பண்பு. நமன் இல்லை அப்படின்னா நமன் கூட்டல் இல்லை. நமன் கூட்டல் இல்லை. நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தோன்னா நம்பர் கங்கு. நம்பர்க்கு கூட்டல் ஈக்கு போயிட்டு ஈக்கு கூட்டல் கா சேர்ந்து காவா மாறும். நம்பர் கங்கு. இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மெய்ஞான ஒளி அப்படின்ற ஒரு கவிதை தான் பார்க்க போறோம். குணங்குடி மஸ்தான் அவர்கள் சொன்ன ஒரு பாடலை வந்து கொடுத்திருக்காங்க. எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறினர். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு மனிதன் அப்படின்னா எப்படி வாழறதை பத்தி சொல்லியிருக்காரு குணங்குடி மஸ்தான் சாஹிப். அதை பத்தி பார்க்கலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தராக வாழ்ந்தார். சின்ன வயசுல என்ன பண்ணாரு, முற்றும் துறந்துட்டாரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானத்தை பெற்றிருக்காரு. அடுத்தது எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். சரி, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இந்த 3 நூலையும் இருந்து யார் பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான். ஓகேவா? இதில் நம்ம பாடப்பகுதியாக வந்து பார்த்தோன்னா குணங்குடியார் பாடற் கோவை வந்து குணங்குடியார் பாடற் கோவை அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் நமக்கு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பாடலை பார்த்துடலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாத அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தாம் ஆய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்புனக்கு பகராய் பராபரமே. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மேலான பொருளே. பராபரமேனா இங்க என்ன அர்த்தம்னா மேலான பொருள் அர்த்தம். தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்க்கு மனத்துள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவொளிதான் அறிவொளிவானவனே. என்ன சொல்லனா, தீய எண்ணங்கள் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு. சரியா? அதை அழிக்கணும் அப்படின்னா உண்மையான ஒளியாகிய நீ எனக்குள்ள இருந்தாதான் அந்த தீய எண்ணங்கள்லாம் போகும். தீய எண்ணங்கள் இல்லாத இடத்துல தான் கடவுள் இருப்பாருன்றத சொல்றாரு. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். உன்னை பத்தி நினைக்காம, உன்னுடைய அருளை பெற நினைக்காம பணத்தை தேடி நான் அலைஞ்சேன். ஓகேவா? ஒரு மூடத்தனமா. அது ரொம்ப தப்பான விஷயன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். அப்படின்னு என்ன அப்படின்னா உண்மை அறிவு என்னன்றத உண்மை என்னன்றத அறிவோடு அறிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நல்லவர்கள் உள்ளங்களை நீ எப்போதுமே இருப்ப, கடலளவு பொங்கி இருப்ப. தீய எண்ணங்கள் கொண்ட நபர்கள்கிட்ட நீ இருக்க மாட்டேன்றத நான் உணர்ந்துட்டேன். மேலான பொருளே,
ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்தருள் செய்வாயாகன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரியா? அதை அடக்கி ஆளுவதற்கு உண்டான தெம்பு, அதை அடக்கி ஆளுவதற்கு உண்டான அறிவை எனக்கு தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கேட்கிறாரு. பாருங்க, இவர் வந்து நகை வேணும், பொன் வேணும், மாடிக்கு வேணும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பில்டிங் வேணும், அப்படிலாம் எதுவுமே கேட்கல. நல்லா வாழ்வதற்கு உண்டான நல்ல எண்ணத்தை வந்து விதைப்பதற்கு உண்டான வழியை மட்டும் கேட்கிறாரு. ஓகே, இல்லை சொல்லும் பொருள் பார்க்கும்போது பகராய் அப்படின்னா தருவாய், பகதல்னா தருதுன்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளம்னா இன்ப பெருக்கு, பராவரம்னா மேலான பொருள், அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் அடிப்படைக்கலாம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும்னா உள் இருக்கும், இல்லு கூட்டல் ஈ சேர்ந்து என்ன ஆயிடும், அதாவது உயிர் வரையின ஒற்று இரட்டும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இல் ரெண்டு இல்லு வந்து அந்த இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாடும். அப்போ உள் இருக்கும் இந்த ஆன்சர். ஓகே, அடுத்து நம்ம உரைநடை உலகத்துல வந்து அயோத்திதாசருடைய சிந்தனைகளை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் தான். ஓகேவா? ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிந்து விடுவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்று நிலையான இடத்தை பெற்றுத் தருகின்றன. ஓகே, அதை பத்தி அந்த வரலாற்றை பெற்றுத்தந்த ஒரு நபரை பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். இவர் பண்டைய இலக்கிய, சமூக, சமய, வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியை ஈடுபட்டார். ஓகேவா? ஸோ ஆங்கிலேய ஆட்சி காலத்துல 19ஆம் நூற்றாண்டு கடைசி பாட்டு, 20ஆம் நூற்றாண்டிய முதல் பாட்டில் உருவானவர் தான் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் வந்து யாருன்னா தந்தை பெரியாரும் அம்பேத்கரும். இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த யார்? அயோத்திதாச பண்டிதர். நான் வச்சுங்க. அப்போ பகுத்தறிவு கருத்தை வந்து மக்களிடம் பரப்பியதில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த யாருன்னு கேட்பாங்க? அயோத்திதாச பண்டிதர். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். அதனால என்ன சொல்றேன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லி வைக்கிறாங்க. இது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் வந்து சென்னையில பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். அயோத்திதாசன் ஒரு பேர் இல்லை, இவருடைய இயற்பெயர் என்னது? காத்தவராயன் தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்கள் காணார். இப்படி அம்பேத்கர் மாதிரி. ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றார். எப்படி அம்பேத்கர் வந்து பார்த்தா தன்னுடைய ஆசிரியர் பேரை மாத்திட்டார், அதே மாதிரி தான் இவர் மாத்தினார். சாரி, இவர் மாதிரி தான் அம்பேத்கர் மாத்தினார். ஓகேனா? அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றார். தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்துக் கொண்டார். நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக இவர் பாடுபட்டார். பின்னர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். என்ன பண்ணாருன்னா அயோத்திதாசர் பண்டிதர் தான் வந்து கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றிருக்காரு. அதே மாதிரி வந்து அவருடைய பேரை தன்னுடைய பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் நீலகிரிக்கு போயிருக்காரு, அப்புறம் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பாடுபட்டிருக்காரு. சரியா? அடுத்து சிந்தனை அடித்தளம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் புலம்பெற்றிருந்தார். ஓகேவா? தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலம், இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமயத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார். இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தன. சரியா? அயோத்திதாச பண்டிதர் ஆழ்ந்த படிப்பு தான் அவருடைய சிந்தனைக்கு அடித்தளம் அமைஞ்சிருக்கு. இதழ் பணி அப்படின்னும் போது 1907ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழ் என்ற வார இதழ் வச்சுங்க, வார இதழ் காலனா விலையில் தொடங்கினார். ஓராண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். உயர்நிலையையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். இவர் தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனை இவர் தமது நூல்கள் மூலமாக தமது சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டார்.
ஸோ இந்த வார்த்தை மாறவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ 1007 வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா தமிழ் அப்படின்ற ஒரு வார இதழை காலனா விலைக்கு சென்னையில் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணா அதுக்கு தமிழன்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாரு. இதை வந்து நிறைய ஊர்களில் இருந்த நிறைய வெளிநாடுகள் கூட பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு விடுதலை உணர்வை ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது கல்வி சிந்தனைகள் அப்படின்னும் போது ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்தியாசர் கருதினார். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுவது போல் கல்வி நிலையங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும். கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று இவர் எடுத்துரைத்தார். அதாவது மனிதன் வந்து அறிவு வளர்ச்சி பெற்றுமான் தான் அவனுடைய கல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவசியம். மொத்தம் அறிவு பெறணும் அப்படின்னா அவனுக்கு கல்வி கண்டிப்பாக ரொம்ப அவசியம். கல்வியோடு சேர்ந்து கைத்தொழில், வேளாண்மை, மரம் வளர்த்தல் போன்ற செயல்களையும் வந்து அவன் ஈடுபடணும். ஓகேவா. அதே மாதிரி சங்க காலத்தில் எப்படி பெண்கள்லாம் படித்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்தையும் பெண்கள் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். அடுத்த வாழும் முறை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய முறை பற்றி அயோத்தியாசரின் சிந்தனைகள் சிறப்பானவை ஆகும். மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருளை கையாளும் தொடுதலக்கூடாது. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பத்தில் வாழும் ஊர் முழுவதும் அன்பு ஆறுதலும் பெறும். ஊர் அன்பு ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பு ஆறுதலும் பெற்று திகழும். இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அருதாஸ் கூறினார். ஸோ மக்கள் வாழக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து துன்புறுத்தாத ஒரு நிலையான வாழ்க்கையை வாழணும். கோபம், பொறாமை, பொய் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. அன்பு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா. போதைப் பொருள்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா. ஸோ அன்போடு நம்ம இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து அன்போடு இருந்தோம்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிராமம் அன்போடு இருக்கும். அந்த கிராமம் அன்போடு இருந்துச்சுன்னா அந்த ஊரும் இருக்கும். அந்த ஊர் இருந்துச்சுன்னா அந்த நாடும் வந்து ஒரு அன்பால உருவான நாடாக வந்து மாறுக்குன்றது சொல்றாரு. அடுத்து தெரிந்து கொள்ளல. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்தியாசரும் தங்கவையல் அப்பாதுரையும் ஆவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? தந்தை பெரியார்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு முன்னோடி யாருன்னா அயோத்தியாசர், அப்புறம் அப்பாதுரை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த தலைமை தகுதி அப்படின்போது ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையராக இருக்க வேண்டும் என்பதை அயோத்தியாசர் விளக்கிறார். மக்களும் அவர் தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கவனாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுக்கு மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுள் என துதிப்பார்கள் என்பது அயோத்தியாசரின் கருத்து. சரியா. ஒரு தலைமை அப்படின்னா வந்து பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும். அந்த மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும். சரியா. அறிவாற்றல் கொண்டவனாக இருக்கணும். நன்னெறியை வந்து கடைபிடிக்கிறவனா இருக்கணுன்றத சொல்றாங்க. அடுத்தது மக்களும் மழையும். மக்களையும் மழையும் வந்து இதில் வந்து கம்பேர் பண்றாங்க. மக்களையும் மழையும் தொடர்புபடுத்தி அயோத்தியாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கவையாகும். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. நம்ம நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா சொல்லுவோம், எங்க ஊர்ல மழையே பெய்யடா, அதான் நீ இருக்கேடா, எப்படிடா பெய்யும், ஏடா நான் தானடா, நீ தான் அயோக்கியனாச்சு, அயோக்கியம் இருக்கிறது மழை பெய்யாது, போராளி இல்லை வந்து நியாய சருகிறதுலாம் பெய்யணும்லாம் நம்ம கலாய்ப்பு சின்ன வயசுலாம் அதான் வந்து சொல்றாங்க இங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா மக்கள் எப்படி இருக்காலும் அதுக்கேற்று தான் மழை பெய்யும். மக்கள் வந்து நல்ல வளமா இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மழை வளம் அதிகமா இருக்கும். மக்கள் வந்து கெட்ட எண்ணங்கள் கொண்டு இருக்காங்கன்னா அங்கே வறட்சி நிலவரத்தை சொல்றாரு. அடுத்து அயோத்தியாசர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதல் நூலாகும். சரியா. புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதல் நூலை எழுதியிருக்காரு. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். ஸோ திருவள்ளுவரும் ஔவையாரும் வந்து பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாருன்னா அவங்க பாணியில, சரியா, அவங்களுடைய பௌத்த கோட்பாடு அடிப்படையில் அதை வந்து மொழிபெயர்த்துன்னு பாருங்க விளக்கத்தை வந்து கொடுத்து எழுதியிருக்காரு. அந்த சமத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவரும் சம வாய்ப்பு வாழ வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்றம் மற்றும் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இவற்றில் இந்து, பௌத்தர்,
போன்ற வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ சமத்துவன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தணும், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சரிவிதத்தில் கிடைக்கணும். அது கிடைச்சாதான் சமத்துவன்றது குறிப்பிடுறாங்க. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரியா? சென்னை தாம்பரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அதோட டைப்பான வந்து ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவமனை மருத்துவ கல்வி கூட சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அயோத்திதாசர் பண்டிதருடைய பேரை வச்சிருக்காங்க. அது திராவிட மகாஜன சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமையை பாதுகாக்கவும் 1892 எப்போ 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். இம்மமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தல் போன்றவற்றைக்காகவும் போராடியது. சரியா? ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தா நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள், சமத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் போராடி இருக்காங்க. அடுத்து அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அஃது அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தமாக கூறியதுதான் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரியா? ஸோ வெறும் விடுதலை மட்டும் நம்ம அடைஞ்சிடா மட்டும் ஆட்சி மாற்றம் நமக்கு வந்து நிம்மதியை தராது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை எப்படி வளர்க்குறத பற்றி யோசிக்கின்றத அழகாக சொல்லியிருப்பாரு. அடுத்த தனித்தன்மை அப்படின்னும் போது அயோத்திதாசர் தனித்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா, அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பலர் இருந்தனர். ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முனைவோர் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர்கள் அயோத்திதாசர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அந்த அயோத்திதாசர் சம்பந்தமான பாடம் முடிஞ்சது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவருடைய எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சார், அவருடைய சிறப்புகள் என்ன, திராவிட மகாஜன சபைனா என்ன, ஓகேவா? அப்புறம் அவர் இயற்றிய நூல்கள் என்ன, அவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். இதை பார்த்துலாம். அவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்போது போகர் 770, அகத்தியர் 200, சிமிட்டுகள் ரத்தின சுருக்கம், பாலைவாகடம், பாலைன்னு படிச்சேன். இதை பார்த்தீங்கன்னா பாலவாகனம், பாலகன்னா சின்ன குழந்தை பற்றி அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது நான் வந்து திணை வகையில் ஏதோ சொல்லியிருப்பான்னு நினச்சிட்டேன். சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான். இல்லை சொல்லும் பொருள் சரியான விடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. இது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் நடத்திய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு பைசா தமிழன். அடுத்தது கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசன் கருத்து. கைத்தொழில். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது வந்து பார்த்தீங்கன்னா மழை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மனித எந்திரம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த கதை பகுதி அந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது இல்லை. நம்ம இந்த கதையை எழுதின நபரை பற்றி மட்டும் பார்த்துடலாம். அவர் ரொம்ப முக்கியமானது. நூல்வெளியில் வந்து சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தனின் இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம். புதுமைப்பித்தன் அதான் அவருடைய சிறப்பு பெயர். அவருடைய இயற்பெயர் என்னது? சோ விருதாச்சலம். அப்போ அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன். சரியா? அடுத்த ரொம்ப முக்கியமானது, சிறுகதைகளில் புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். சிறுகதையில் நிறைய வந்து புது விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுவார். அதான் அவருடைய சிறப்பான விஷயம். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். ஓகே, பாடல் மட்டும் பாடுறது இல்லாம நிறைய திரைப்படங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எழுத்தாளராக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ரொம்ப முக்கியமானது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது இது எல்லாமே இவருடைய சிறுகதைகள் தான். என்னது? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமைப்பித்தன் சிறுகதை ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. மணிக்கொடி இதழ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை யாரு? புதுமைப்பித்தன் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து யாப்பிலக்கணம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகை தமிழ் இலக்கணங்கள் வந்து 5ஆவதா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணம் தான். ஸோ யாப்புனா என்ன அப்படின்னா ஒரு செய்யுளை வந்து கரெக்டான முறையில் கட்டமைச்சு வைக்கத்தான் வந்து யாப்பு நம்ம சொல்றோம். அடுக்கி வைக்கிறதுன்னு சொல்ல அதான் யாப்பு. யாப்புனா கட்டுதல் அப்படின்னு பேரு.
இது 5வது இலக்கணம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த யாப்பு இலக்கணத்துக்குரிய உறுப்புகள் மொத்தம் 6. இது கேட்ட டிஎன்பிசியில் யாப்பு இலக்கணத்திற்கான உறுப்புகள் மொத்தம் 6. அது என்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேங்களா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படின்னும் போது யாப்பு இலக்கணப்படி எழுத்துக்கள் மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. ஒன்று குறில், உயிர் குறில், உயிர்மை நெடில்னு சொல்லுவாங்க. நெடில் எழுத்துனா உயிர் நெடில், உயிர்மை நெடில்னு சொல்லுவாங்க. ஒற்று எழுத்துனா மெய் எழுத்தும் ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒற்று எழுத்துன்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்தது அசை. எழுத்து முடிஞ்சு அடுத்து அசைது பார்த்தீங்கன்னா எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. ஓகே, எழுத்து வந்து ஒன்றோ அல்லது சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை, நிரசை என 2 வகைப்படும். பொதுவாக வந்து அசை எத்தனை வகைப்படும்? நேரசை, நிரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். குறிலோ நெடிலோ தனித்து வந்தா, இங்க பாருங்க நான்றது குறில், ஓகேவா? இங்க நான்றது பார்த்தா நெடில், இது தனித்து வந்தாலும் சரி, இல்லை ஒற்று எழுத்து ஆனால் இம்மு, இப்பு, இவ்வுன்ற மாதிரி அந்த ஒற்று எழுத்தோடு சேர்ந்து வந்தாலும் இந்த நேரசை தான். அதாவது இங்க பாருங்க குறில்னா, நெடில்னா, நம், நாம், இது எல்லாமே இந்த நேரசை தான். அடுத்த 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்று எழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். இப்போ 2 குறில் எழுத்து, இங்க 2 குறில் பிளஸ் வந்து ஒரு ஒற்று எழுத்து, இங்க ஒரு குறில் ஒரு நெடில் எழுத்து, இங்க ஒரு குறில் நெடில் எழுத்து பிளஸ் ஒரு ஒற்று எழுத்து. ஓகேவா? அதான் சொல்றாங்க 2 குறில் எழுத்து, ஒரு குறில் ஒரு நெடில் எழுத்து. அதே மாதிரி 2 குறில் எழுத்து பிளஸ் வந்து ஒரு ஒற்று எழுத்து, ஒரு குறில் ஒரு நெடில் எழுத்து பிளஸ் ஒற்று எழுத்து வந்தாலும் அது நிறையசை. அடுத்து சீர் அப்படின்னும் போது பார்த்தோன்னா ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீராகும். ஒரு அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருதுன்னு அந்த சீர். சீர்களை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் என வகைப்படுத்துவர். சீர் என்ன சொன்னாங்க? ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப முக்கியமானது. தலை மொத்தம் 7 வகைப்படும். ஓகேவா? இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பார்கள். என்னன்னா சீர்களை இருக்கு பார்த்தீங்களா, அந்த எழுத்து, அசை, சீர், எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்தா அசை, அசைகள் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா சீர், சீருக்கு அப்புறம் வரும் தலை வரும். அந்த தலை மொத்தம் 7 வகைப்படும். அப்புறம் தலைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அடி. 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும். மொத்தம் அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து பார்த்தா தொடை. செய்யுளின் ஓசை இன்பம் பொருள் இன்பம் தோன்றும் வகையில், ஓசை இன்பம் பொருள் இன்பம் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை எனப்படும். ஏன்னா அந்த சீர்களுக்கும் அந்த அடிகளுக்கு இடையே கூடிய அந்த ஒற்றுமை தான் சொல்றாங்க தொடைன்னு சொல்றாங்க. தொடை 8 வகைப்படும். ஓகேவா? தலை 7 வகைப்படும், தொடை வந்து பார்த்தா 8 வகைப்படும், அடி வந்து 5 வகைப்படும். நான் வச்சுங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது வந்து இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. ஒரு பாடலோட அந்த கடைசி அடியோ அல்லது சீரோ வந்து பார்த்தோன்னா அடுத்த பாடைய முதல் சீரா வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அந்தாதி தொடை. மொத்தம் எத்தனை தொடை இருக்கு? 8 தொடை இருக்கு. அடுத்து பா வகையில் அப்படின்போது பார்த்தோன்னா பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதில் வெண்பான்றது பார்த்தீங்கன்னா செப்பலோசை கொண்டது. வெண்பானது செப்பலோசை கொண்டது. அறநூல்கள் பொதுவாகவே அந்த 10 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெண்பால் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து ஆசிரியர் பாவா அகவல் ஓசை கொண்டது. சங்க இலக்கியங்கள் எல்லாமே அகவல் ஓசை, அதாவது ஆசிரிப்பான்னு சொல்லும்போது அதான். அடுத்தது கலிப்பா வந்து துள்ளல் ஓசை கொண்டது, கலித்தொகை பாடப்பட்டது. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை கொண்டது. வஞ்சிப்பானது பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை கொண்டது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். வஞ்சிப்பானா தூங்கல், கலிப்பானா துள்ளல், ஆசிரிப்பானா அகவல், வெண்பானா செப்பல். அசை டேஷ் வகைப்படும். அசை வந்து பார்த்தா நேரசை, நிறைசை, மொத்தம் 2 வகைப்படும். விடும் என்னும் சீர், விடும்னா 2 குறில் எடுத்து ஒற்று வந்திருக்குன்னா நிறையசை. அடுத்த அடி டேஷ் வகைப்படும். அடி மொத்தம் 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா மோனை. அடுத்த பொறுத்துல வந்து வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வெண்பா ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா அகவலோசை கொண்டு 2வது, கலிப்பா வந்து துள்ளலோசை 3வது, வஞ்சிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செப்பலோசை, அதானே சரி, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை, வஞ்சிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலோசை, இது 4வது. அப்போ வெண்பா தான் வந்து செப்பலோசை 1. வெண்பா வந்து செப்பலோசை, ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா அகவலோசை, கலிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பா வந்து செப்பலோசை. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, மொழித்தின் பயிற்சியில் வந்து கடைசியாக நம்ம இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று கலைச்சொலரையும் பார்க்க போகிறோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்க்க போகிறோம். தொண்டுனா சேரிட்டி, ஞானினா செயின்ட், தத்துவம்னா பிலாசபி, நேர்மைனா இன்டெகிரிட்டி, பகுத்தறிவுனா ரேஷனல், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த திருக்குறள் 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து படை செருக்கு அப்படின்றதுல மொத்தம் 2 திருக்குறள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னா, காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானையை குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அதாவதுன்னா, ஒரு காட்டு முயலை அடிக்கிறது நம்ம வந்து வில்லேந்தி நிற்கிறத விட ஒரு யானையை நம்ம டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் படித்து நம்ம வேலைக்கு போகிறத விட ஒரு குரூப் 1 எக்ஸாம் உட்காந்து 3 முறை படித்து வேலை வாங்கிட்ட விட அதுதான் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்த நம்ம போகிறத விட பெரிய விஷயத்த நம்ம மோதி தோத்து போனோட பரவாயில்ல, நம்முடைய முயற்சி வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 2வது, பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னா, பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலே அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். என்னன்னா, பேராண்மை என்பதாருகன் ஒன்றன் உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னா, பகைவர் வந்து பார்த்தோன்னா எதிர்த்து நிற்கிறது வந்து வீரன். அதே பகைவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அவனுக்கு போய் உதவி செய்யலாம். பார்த்தீங்களா, அவன் தான் மாவீரன், அதாவது ஆண்மை கூர்மை கொண்டவன் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நட்பை பத்தி மொத்தம் 2 பாடல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடல், நவில்தோறும் நூல் நயல் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தருமாகும். நல்ல நூல்களை படித்தா நம்ம என்ன வரும்? இன்பம் வரும். அதே மாதிரி பண்புடைய நட்பு நமக்கு பழக பழக இன்பம் தரும். அடுத்தது, நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நகுதல் பொருட்டன்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னா, நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதன்று. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் நட்புண்டு தேவைப்படும். ஸோ சும்மா வந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தால் மட்டும் அது நட்பாகாது. சரியா? நான் நண்பன் வந்து ஒரு தவறு செய்யறான்னா அதை வந்து தட்டி கேட்கறது தான் உண்மையான நண்பன். சும்மா வந்து அவன் சொல்லத்தெல்லாம் ஜால்ரா போகிற நண்பன்னு சொல்றாங்க. அடுத்தது, நட்பாரா இதில் வந்து ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. முதல் குறள் பார்க்கலாம். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். ஸோ ஒரு நண்பனை பற்றி முழுசா ஆராயாம அவனை பற்றி என்னன்னே தெரியாம அவங்க கூட சிரிச்சு பேசி பழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரைக்கும் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கணும். தன் நண்பனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஓர் நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகளாகும். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யார் யார் உதவுறாங்க இல்லைன்னு தான் தெரியும். ஏன் அப்போ கஷ்டம் வந்தாதான் நம்ம உண்மையாக சேர்த்து வச்ச நட்பு எத்தனை பேர் நமக்கு தெரியும், எத்தனை பேர் நமக்கு உதவுறான், எத்தனை பேர் நமக்கு வந்து உதவாம போறான்றதுலாம் நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அப்போ அந்த துன்பம் வரது நல்ல விஷயம் தான், நமக்கு உண்மையாக யார் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, மானம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை 2 குறள் கொடுத்துருக்காங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். செல்வம், அதாவது நம்மகிட்ட நிறைய பணம் வருது அப்படின்னா நம்ம பணியோடு இருக்கணுமா. இதே பணம் எல்லாம் வறுமையில் இருக்கணும் அப்படின்னா ஊக்கம் கொஞ்சம் கூட அந்த மோட்டிவேஷன் குறையாம நம்மளால கண்டிப்பா முன்னேறி போக முடியுன்ற அந்த ஊக்கம் நம்மகிட்ட இருக்கணுமா. சரியா? அடுத்தது 8வது குறள்ல, குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் அப்படின்னா, மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். சரியா? ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டாரா இருக்கான்னு வச்சுங்களேன், சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அவனுக்கு பேர் என்ன கெட்டு போயிடும் சொல்றாங்க. அடுத்தது, பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை 2 குறள் கொடுத்துருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது, இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை
பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. ஓகேவா, என்ன சொன்னாங்க? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். சரியா? இப்போ ஒரு பாத்திரம் வந்து கழுவாம இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பால் வச்சுன்னா கெட்டு போயிடும். அதே மாதிரிதான் நல்ல பண்பு இல்லாத ஒருத்தவங்க இருக்கக்கூடிய செல்வமானது அழிஞ்சு போயிடும். ஓகே, நல்லவங்க தான் செல்வம் இருக்கும், கெட்டவங்க செல்வம் வச்சா என்ன ஆயிடும்? அது வந்து கெட்ட வழிக்கு தான் போகன்றத சொல்றாங்க. ஆண்மையின் கூர்மையினத்தின் அது பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் அது ஊக்கம் குறையாமல் வாழணும். பெருஞ்செல்வம்னா பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மைனா ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்றுனா திரிந்தற்று. இதான் வரும். இன்பம் தருவது எதுப்பா? இன்பம் தருவது பார்த்தீங்கன்னா பண்புடைய நட்பு தான் நமக்கு இன்பத்தை தரும். நட்பு என்பது சிரித்து மகிழ்வது மட்டுமன்று. பெருமை அழிப்பது எது? பணிவு கொள்ளும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் மிகுந்த காலம். இது 4வது வந்துடும். ஓகேங்களா? அப்போ பெருமை அழிப்பதுன்னா குன்றி மனித தவறு. நம்ம சின்ன ஒரு தப்பு பண்ணாதான் நம்மளுடைய பெருமையெல்லாம் அழிஞ்சிருமா? அப்போதான் 3வது. அப்போ பயனின்றி அழிவது வந்து நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்சொல்லம் தான் பயனின்றி அழிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது. ஸோ இயல் 8 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 8வது இயலை நம்ம இதோட முடிக்கிறோம். இன்னும் ஒரு இயலோட வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக் ஃபுல்லாகவே நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இயலை வந்து நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கும்போதே நோட்ஸ் எடுத்து இல்லை வந்து புக்லேயே கூட குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு மட்டும் ஒரு 2 வாட்டி நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மனசை வந்து ஈஸியாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தாலே மைண்டில் வந்து நம்ம டைரெக்டாக அதாவது எப்படி சொல்கிறது பர்மனெண்ட்டாக நின்றுடும். சரிங்களா? சரி, ஓகே.